வாழ்க்கைனா ஒரு நோக்கம் இருக்கணும். அதாவது நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம், நம்மளுக்கு கடவுள் இங்கே மனித பிறவி தந்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னன்னு நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே கண்டுபிடிக்கணும்பா அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருந்திருப்பீங்க. எங்கே பார்த்தாலும் உங்களோட பர்பஸை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் என்ன தான் தேடியும் எனக்கு எதுவுமே கிடைக்கலையே, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சப்பா ஆமாவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பதில் இந்த ரகசியம் புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரைஸ் அண்ட் எம்பவர். நான் இப்போ சொல்ல போகிறது நீல் டொனால்டுன்ற ஆத்தர் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே ஆகாயத்தில் எந்த ஒரு பிளாக் போர்டும் இல்லை, எந்த ஒரு கரும்பலகை இல்லை. அதில் கடவுள் இதுதான்ப்பா உன்னோட நோக்கம், இதுதான் உன் வாழ்க்கையோட மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலை. நீல் டொனால்ட், நீ ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன், ஓகேவா? நீ 21 செஞ்சுரியில் தான் பிறந்திருக்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிளாங்காக விடலை. அதில் நீங்கள் கண்டுபிடிச்சி கடவுள் என்ன தான் அவரோட மனசில் வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு பிளாக் போர்டு இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது உங்களோட வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள். யாரும் இங்கே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட பிளாக் போர்டில் நீங்கள் தான் உங்களுக்கு என்ன வேணும்னு ஃபில் பண்ணணும். நீங்கள் கடந்த காலத்தில் நடந்ததை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதை இரேஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு தகுதியானது கிடையாது. நீங்கள் இப்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கள்ல, இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்கள, அதுக்கு கிரேட்ஃபுல்லாக இருங்க, நன்றி உணர்வோடு இருங்க. இப்போது புது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்லேட்டில் இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஃபில் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணி சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்ல போகிற விஷயம் ஜாக் கேன்ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த ஒரு விஷயம் தெரியறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த கடவுள் நம்மளுக்கு எந்த ஒரு பர்பஸும் தர கிடையாது. ஒருவேளை அவருக்கு அவர் வளர்ந்த விதம் எல்லாமே, ஜாக் கேன்ஃபீல்ட் வளர்ந்த விதம் எல்லாமே அவர் ஏதோ ஒரு நம்மளுக்கு விஷயம் வச்சுருக்காரு, அதை நம்ம பண்ணனா கடவுள் கஷ்டப்படுவார், பண்ணலனா இல்லை நம்ம மேலே கோச்சுப்பார் அப்படின்னு தான் நான் வளர்ந்துருக்கேன். இப்போ தான் நான் இதை ரொம்ப வருஷம் கழித்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில் விஷயம் நம்மளுக்கு என்னன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க என்ன வேணுமோ நம்ம அதை பண்ணணும், இவ்வளோதான். அப்போ இவர் அவருக்கு என்ன சந்தோஷமாக இருக்கோ அதை பண்ண ஆரம்பித்தேன். இது தெரிஞ்ச பிறந்த வாழ்க்கையில் எது எனக்கு சந்தோஷத்தை தரலையோ, மகிழ்ச்சியை தரலையோ அதை நான் பண்ணலை. எது எனக்கு சந்தோஷத்தை தந்துச்சோ அதுதான் நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம், அன்பு, மகிழ்ச்சி, சுதந்திரம், இது எல்லாமே தான் நம்ம வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள். அது நீங்கள் எது பண்ணும்போது கிடைக்குதோ, அதாவது 1 மணி நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணால் தான் கிடைக்குதுன்னா அதை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதோ பிடிச்ச விஷயம் சாப்பிடும்போது கிடைக்குதுன்னா அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு இயற்கையில் நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அது மாதிரி உங்களுக்கு எப்போ சந்தோஷம் கிடைக்குதோ அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் கொண்டு வரணுமோ அதை இன்டென்ஷனாக வச்சுக்கோங்க. அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதுன்னு தெரியலனா கேளுங்க உங்ககிட்டயே, எனக்கு எது பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பு விதி மூலமாக உங்களுக்கு தரும். உங்களுக்கு எந்த விஷயத்து மேலே காதல் இருக்கோ, எந்த விஷயத்து மேலே அன்பு இருக்கோ, எந்த விஷயத்து மேலே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கோ, எது பண்ணால் மகிழ்ச்சியாக இருக்குமோ அதை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா உங்ககிட்ட கேளுங்க, எந்த விஷயம் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதை பண்ண ஆரம்பிங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமிட்டடாக இருக்கணும், அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஈர்ப்பு விதி அந்த சந்தோஷத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை உங்ககிட்ட தந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது இந்த சுற்றி இருக்க மக்கள் மூலமாக, இந்த இயற்கை மூலமாக, இந்த சரௌண்டிங்ஸ் மூலமாக உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட வெற்றிக்கு காரணம் என்னன்னா நீங்கள் உள்ள சந்தோஷமாக இருக்கணும்.
நீங்கள் எது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிறைய அதே மாதிரி விஷயங்களை கொண்டு வரும். இந்த புத்தகம் இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறோமா பண்ணக்கூடாதான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இது உங்களுக்கு நல்லா இருக்குன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம், உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அது நல்ல உணர்வை தரலைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது சந்தோஷம் தருதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களோட இதயம் எது கூட கனெக்ட் ஆகுதோ அந்த விஷயத்த பண்ணுங்கள். மனசார உங்களுக்கு எது பண்ண நல்லா இருக்கோ அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியத்தோட நாலேஜ் உங்ககிட்ட கிடச்சிருக்கு, ஓகேவா? இது உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் எது உங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு சரியானது. நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க, ஓகேவா? அங்கே கதவே இல்லை, ஃபுல்லாக சுவர் மட்டும்தான் இருக்குது. அங்கே கூட நீங்கள் ஆனந்தமாக இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கதவுகளை திறந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் அளவில்லா செல்வங்கள் கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்து கூட உங்களோட நேரத்தை செலவு பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான விஷயம், ஒரு சிறப்பான ஒரு ட்ரிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எல்லாம் கேட்பாங்க, எப்படி நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க, எப்படி நீ மட்டும் சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் கேட்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா நீங்கள் பயன்படுத்துகிறது இந்த ரகசியம், இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரகசியத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாரும் முடியாதுன்னு சொன்ன விஷயம் கூட உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும், பாசிபிள் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட அளவில்லா திறன் இருக்குது, அளவில்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம மனித மனதை நம்ம 5% மட்டும் தான் உபயோகப்படுத்துகிறோம். 95% நம்ம இன்னும் உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலை. ஒருவேளை அந்த முழு மனதையும் நம்ம பயன்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா, பயன்படுத்திட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வேணாலும் நம்மளால் கொண்டு வர முடியும், அடைய முடியும். இப்போது நடக்கிற வரலாறில் இந்த டைமில் நம்மளால் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்னாலும் அடைய முடியும், கொண்டு வர முடியும். எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நம்மளோட மனித குலத்தால் கொண்டு வர முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா லிமிட்டேஷன்லையும் நம்ம அதை விட்டுடணும். நம்மக்கிட்ட இருக்கிற அற்புதமான விஷயங்களை வச்சு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, எதில் வேணாலும் நம்மளுக்கு வேண்டியதை கொண்டு வர முடியும், நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு இந்த ரகசியத்தை பற்றி எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. எல்லா மதத்துலேயும் சரி, நிறைய கிரேட் டீச்சர்ஸும் சரி பற்றி சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த ரகசியத்தை பற்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, புரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரகசியம்தான். இந்த ரகசியம் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இதை பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா நம்மக்கிட்ட அது வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன வேணுமோ அதை கொண்டு வந்துட்டே இருப்போம். அதுவும் நம்ம அதை பயன்படுத்த அதுக்கப்புறம் ப்ராக்டிஸே பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் அந்த சக்தி, நம்ம தான் அந்த இன்டெலிஜென்ஸ், நம்ம தான் அந்த ஞானம், நம்ம தான் அந்த சிறப்பானவங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தவே தேவையில்லை, நம்மளே அந்த சக்தியாக தான் இருக்கிறோம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொல்லுது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை கொண்டு வர போகிறீங்க. இந்த உலகத்துக்கு நீங்கள் நிறைய விஷயங்களை தரப்போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ விஷயத்தில் பார்த்துருக்கீங்களோ, நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கலாம், நிறைய உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கலாம். இது பார்த்தது எல்லாமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க தான், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வரதான். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரகசியம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு முடிவெடுங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குறீங்க. உங்களோட ஆட்டத்தை யாரும் ஆட முடியாது, உங்களோட பாட்டை யாரும் பாட முடியாது, உங்களோட கதையை யாரும் எழுத முடியாது. நீங்கள் தான் எழுதணும், நீங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை வாழணும். நீங்கள் யார்,
நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போது இது ஆரம்பிக்குது. இப்போ சொல்ல போகிற விஷயம் மைக்கேல் பெர்னார்ட் பெக்வெத் சொல்கிறாரு. நான் நம்புகிறேன் நீங்கள் ஒரு கிரேட் பர்சன். உங்ககிட்ட சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ இருக்குது. நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் நினைக்கலாம். இந்த நிமிஷம் நீங்கள் சரியாக யோசிக்க ஆரம்பிங்க. உங்ககிட்ட ஏதோ கண்டிப்பாக சக்தி இருக்குது. இப்படி நீங்கள் யோசிக்க அந்த சக்தி உங்ககிட்ட இருந்து கண்டிப்பாக வந்து வெளியே வரும். உங்களுக்குள்ளே இருக்க சக்தி இந்த உலகத்தோட ரொம்ப பெருசு. இந்த உலகத்தில் இருக்க சக்தியோடு ரொம்ப பெருசு. அதை நீங்கள் வெளியே வர விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வரும். அது உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றும். உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், காப்பாற்றும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இது மட்டும் எனக்கு கண்டிப்பாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எர்த் வந்து உங்களுக்காக தான் சுற்றுது. இந்த பூமி வந்து சுற்றுறதே உங்களுக்காக தான். இங்கே இருக்க கடல் வந்து இருக்கிறது உங்களுக்காக தான். இந்த பறவைகள்லாம் பாடுறது உங்களுக்காக தான். சூரியன் வந்து உதிக்கிறதும் உங்களுக்காக தான், மறையிறதும் உங்களுக்காக தான். நட்சத்திரங்கள் வெளியே வர்றது உங்களுக்காக தான். இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன அற்புதமான விஷயங்கள் நடக்குதோ இது எல்லாமே உங்களுக்காக தான் நடக்குது. உங்களை சுற்றி பாருங்கள். நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. நீங்கள் இது வரைக்கும் உங்களை என்னவா வேணாலும் நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன உண்மைன்னு தெரியும். நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு முதலாளி. நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குனீங்க. நீங்கள் தான் இந்த வாழ்க்கையோட சிறப்பு. உங்களுக்கு இப்போது ரகசியம் தெரியும். இந்த ரகசியம்தான் எல்லாத்துக்குமே வந்து விடை. இப்பயும் சரி, முன்னாடியும் சரி, இனிமேட்டுக்கு எப்பயுமே இந்த ரகசியம்தான் விடை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து எனக்கே படிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை சொல்லும் போது எல்லாமே, வீடியோ எடுக்கும் போதுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்கிறதுக்கு எல்லாமே ஒரு என்னமோ எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த எனர்ஜியோட அப்படியே வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்த ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து சில பேருக்கு நேரம் எடுக்கலாம், சில பேருக்கு உடனே ரிசல்ட் தெரியலாம், சில பேருக்கு இவங்க சொன்ன மாதிரி அது உங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கலாம். அப்போது உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வளோதான். ஆல்ரெடி நான் சொல்லிட்டே தான் இருக்கேன், சீக்ரெட் புக் முடிய போகுதுன்னு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுதான் லாஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து லாஸ்ட்டு. ஆனால் புக்கு கண்டென்ட் இதோட முடிஞ்சிச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த ரகசிய புத்தகம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரகசியம் புத்தகம் வந்து நான் பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்க்கலாம். எல்லா டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நான் லிங்க்கு தந்துருப்பேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.